3 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒன்று, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம், நீ ஒளி வீசணும், நீ வெளிச்சமா இருக்கணும். நம்ம எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே நான் வெளிச்சமா இருக்கணும். என் இருக்கிற பகுதியில், எங்க தெருவில், எங்க கிராமத்தில், எங்க ஏரியாவில், நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். நான் இயேசுவை வெளிப்படுத்தணும். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். நான் இனிமேல் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இயேசு சந்தோஷம் கொடுக்கிற ஆண்டவர், சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் என்று எல்லாருக்கும் நான் வெளிப்படுத்தும்படி நான் வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவரே, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லணும். 2வது, சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நான் கொண்டு செல்லுவேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். இயேசுவை நான் அறிவிப்பேன். இந்த சுவிசேஷத்தை பரவச் செய்வேன். சுவிசேஷ வார்த்தைகளை எல்லா மக்களுக்கும் அறிவிப்பேன். இந்த வெளிச்சத்தை நான் பரவச் செய்வேன். 3வது, நற்கிரியைகள் மூலமாய் இந்த வெளிச்சத்தை நான் பரவச் செய்வேன். ஆண்டவரே, நான் நல்ல காரியத்தை செய்வேன். தேவை உள்ள மக்களுக்கு உதவி செய்வேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வேன். என்னை அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வெளிச்சம் கொடுப்பதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வெளிச்சத்தை பரவ செய்வதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இருளின் ஆதிக்கங்களுக்கு முடிவு உண்டாகணும். இருளின் வல்லமைகள் அழிக்கப்படணும். இருளின் சக்திகள் அழிக்கப்படணும். தேசத்திலே காணப்படுகிற பரவி வருகிற இருள் ஒளிந்து போக வேண்டும். இந்த காரிருள் ஒளிந்து போக வேண்டும். அதற்காக நானே வெளிச்சமாக இருப்பேன். நான் வெளிச்சம் கொடுக்கிற மகனாக, மகளாக இருப்பேன். நான் வேலை செய்கிற இடத்துல நான் உமக்கு ஒளியாக இருப்பேன்.